பாலாஸ்ரீ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம மாத்துல? அப்பா பர்த்டேக்கு என்ன செய்யணும்? ஓகே, போலி செய்யலாமா? போலி செய்யலாமா? சரி, ஏதாவது ஸ்பெஷலா ஸ்வீட் செய்யலாமா? பாட்டிட்ட போய் கேக்குறியா? பாலாஸ்ரீ அப்பா பர்த்டேக்கு ஸ்பெஷலாக கேட்டிருக்கா. என்னம்மா பாலாஸ்ரீ சக்திஸ்ரீ அப்பா வந்து என் புள்ள உங்கள் ஆத்துக்கார். இவாளுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. இந்த மாதமே பிறந்த நாள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் பிறந்த நாள். ரெண்டாவது ராமநவமி வேறு வருது இல்லையா? இப்போ வந்து திருப்பாகம் சொல்லி கொடுத்தா போல் உனக்கு சவுண்ட் கப் கேப் சொல்லித்தரேன். இது மாதிரி ஒரு நாளும் நீ பண்ணிக்கோ. இதுக்கு என்ன தேவைன்னா எல்லாமே ஈக்குவலாக 7 கப்பு. 7 கப்புனா பால் 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, நெய் 1 கப்பு, சர்க்கரை 3, மொத்தம் 7. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் முதல்ல லிக்விட் ஐட்டமாக விட்டுக்கிறோம். முதல்ல லிக்விடாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது கப்பில், ஏன்னா இந்த கப்பில் குவிச்சலாக பால் வராது, அதனால் நம்ம 1 கப்பும் கொஞ்சம் இதுவும் விட்டுக்கிறோம் 1 கப்புக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் குவியலாக போட போகிறோம். இப்போது பால் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், லிக்விட் ஐட்டம் நெய்யும் அதே அளவு தான். 1 கப்பு கொஞ்சம். ஓகேவா? எல்லாம் ஈக்குவல் அளவு இருக்கணும். போட்டாச்சா? இப்போ சர்க்கரை எத்தனை சொன்னேன்? 3. 1 2 சர்க்கரை டப்பா. 2 3. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ 1 கப்பு தேங்காய். தேங்காய் 1 கப்பு கடலை மாவு. ஓகேவா? இப்போ எத்தனை கப்? மொத்தம் 7 கப்பு ஆச்சு. இது எடுத்துட்டேன் ஒரே இடத்துல. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சர்க்கரை வந்து 3, பால் 1, கடலை மாவு 1, தேங்காய் 1, நெய் 1. ஈஸியானது. 7 கப். தீபாவளிக்கெல்லாம் அடிக்கடி பண்ணுற ஐட்டம் தான் அது. தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் கூட அரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பல்லுலாம் வருது, இதெல்லாம் எடுத்துடலாம். இது வந்து பார்த்து போட்டுக்கணும். நல்லாயிருக்கும். ரோஸ்ட் ஆனோன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் எந்த அளவு ஸ்பூன் அளவு எடுத்தால் கூட ஈக்குவலாக 7 கப்போ டம்ளரோ டவராவோ எந்த எடுத்துக்கிறோம் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி 7 அளவு தான் இதுக்கு முக்கியம். எல்லாமே ஈக்குவலாக ரொம்ப அருமையான ஸ்வீட்டு. எல்லாமே கலந்துருக்கு. வெரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் இது ஏலக்காயை ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நான் எப்போ போடுறோமோ அப்போ போட மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு வேணா ஃபுட் கலரிங் ஏதாவது ஆட் பண்ணி. அதெல்லாம் போடவே கூடாது. ஃபுட் கலரே ஒன்றுமே வாசனைக்கு ஏலக்காய் பொடி. அதை கிரிப்ஸாக கரகரன்னு கடிக்கிறதுன்னு பர்த்டேக்காக பண்ணுறதுனால நல்ல ஒரு முந்திரி பருப்புலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த கேக்கு சாப்பிட வச்சா நல்லா. இப்போ கெட்டியாகிட்டு வருது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த முந்திரி பருப்பை நம்ம அவங்கவுங்க விருப்பம் இது போடுறது. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காயை நல்லா கல்கண்டு வச்சு பொடி பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா பவுடர் ஆகிடும். வாசனைக்கு இந்த ரோஸ்ட் ஆகிடும். போட்டால் தான் அந்த ரோஸ்ட் ஆகிறதுக்கு முந்திரி பருப்புக்கு டைம் கொடுக்கணும். அந்த தட்டில் தொடச்சிட்டு நெய் தடவி வச்சுட்டு இது கொட்டுறதுக்கு. சமமான பாத்திரத்தில் போட்டு கலரணும்.
லைட்டாக போட்டிங்கன்னா தீஞ்சிடும். கை விடாமல் கலரணும். இது இந்த அச்சு எடுத்து கொட்ட வேண்டியதுதான். இதுதான் சரியான பக்குவம். அதை எடுத்து கொட்டிக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஹீட்டு நல்லா பரவி விட்டுட்டு இன்னைக்கு என்னம்மா பாலா? யாருக்கு பிறந்தநாள்? என்ன பண்ணுறான் பாட்டி? இதுதான் நம்மலாம் பண்ணுற கேக்கு. புரியுதா? பேக்கரி கேக்கெலாம் நம்ம பண்ண மாட்டோம். பண்ணலாம், அது வந்து 5 நாள் வச்சு சாப்பிட முடியாது இல்லையா? இதெல்லாம் ஸ்வீட் தான் பண்ணணும். இந்த மாதிரி 7 கப்பு மங்களகரமான ஒரு விஷயம்னா தேங்காய், பால், சர்க்கரை, நெய் இதெல்லாம் வந்து லட்சுமி கடாட்சம். இதெல்லாம் தான் நம்ம போட்டு பண்ணி சாமிக்கு வச்சுட்டு 4 பேருக்கு கொடுக்கணும். கிராண்ட்மா மாஸ்டர் கிச்சனில் 7 கப் கேக்கு போட்டதே கிடையாது இல்லையா? போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? சூட்டாக அதை கத்தி வச்சு ஸ்லைஸ் போட்டுருவோம். அப்படியே ஒரு கோட் இதில் சதுரமாக போட்டு விட வேண்டியதான். இங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடியே எடுத்துக்கலாம். இருந்தாலும் குழன்னு போயிடுமேன்ட்டு தான். அவ்வளோதான், பாட்டி வெட்டியாச்சு கேக்கு. இது ஆரட்டும். ஹாப்பி பர்த்டே பாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பா நம்ம வெட்டிட்டோம். அப்பாக்குன்னு சொல்லி நீ செஞ்சு சாப்பிடுறியா? எடுத்துட்டு வா போ. ஆமாம், சின்ன எடுத்துட்டு வா. அருமையாக வந்தாச்சு. கொஞ்சமாக போட்டு பண்ணினேன் நான். சின்ன கப்பு தானே அது போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கலரணும். ஒரு 10 நிமிஷம் தான் இது. 10 மினிட்ஸ் தான் நான் எல்லாம் இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அப்பாக்குன்னு சொல்லி இவ சாப்பிட்றா. உனக்கு ஒன்று, உங்கள் அக்காவுக்கு ஒன்று, உங்கள் அம்மாவுக்கு ஒன்று. இப்போதைக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகே, சுடுதுமா எப்படி இருக்க? எம்மியா? சூடா இருக்கா? எம்மியா? எல்லாரும் சாப்பிடுங்க சொல்லு. எல்லாரும் சாப்பிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ சொல்ல மாட்டியா? நீ சொல்லாத, அவளே பண்ணிடுவா. அந்த கேக்க பார்த்துட்டு எங்க பாட்டா குட்டி மாதிரி ஒரு கேக்குன்னா ஏதோ பேக்கரி கேக் எதிர்பார்த்துட்டு நம்மளாம் பேக்கரி கேக் பண்ணுறது இந்த கேக் தான் பண்ணுவோம். இதுதான் சாப்பிடணும். இதெல்லாம் 2 நாள் வச்சுட்டு சாப்பிடலாம் இல்லையா? அப்பா பாப்பா எம்மியாமா? சிட்டுக்குருவி காய்ச்சல் தேவா? சிட்டுக்குருவி காய்ச்சல் இருக்கோங்க. குருவி சுடு பாயசம் பொறுக்காம விட்டுட்டான். குடிச்சுட்டான். கொண்டு போய் என்ன பண்ணானா? அந்த பாட்டிக்காரன் நான் சொல்கிறேன், அம்மையார் பாட்டிக்காரன் சொல்கிறேன். டக்குன்னு போய் கொண்டு போய் கொட்டிட்டான் குளத்துல. அருமையான கதை, காமெடியாக இருக்கும் அந்த காலத்து கதை. சூடு பொறுக்காத குழந்தைகள் என்ன பண்ணோம்? எனக்கு பிடிக்காதுன்னு போயிடும். அப்புறம் 6 அப்புறம் வந்து சாப்பிடுவோம். ஆனால் நீ அப்படி கிடையாது, ஊற்றி சாப்பிட்டுட்டான்.